ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டதால ஒருத்தரோட லைஃபே மாறுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? வேலையில போற ஓனன் எடுத்து வேட்டியில போட்ட கதையா சிகரெட்டை தூக்கி போட்டதால அவருக்கு என்னென்னமெல்லாம் சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதாங்க இந்த டிராகன் படத்தோட முழு கதை. ஓமை கடவுளேவின் வெற்றிக்கு அப்புறமா அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கிற படம் தாங்க இந்த டிராகன். லவ் டுடே அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் 100 crore கொடுத்துட்டு அடுத்தபடியா பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற இந்த படம் 2 சக்சஸ்ஃபுல் பர்சனும் ஒரே நேரத்தில் ஒன்று சேரும்போது அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பூர்த்தி செஞ்சது தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா இந்த படத்துல எனக்கு பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா லியான் ஜேம்ஸோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. அஸ்வந்த் மாரிமுத்தோட முந்தைய படமான ஓமை கடவுளுக்கும் இவர் தாங்க மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் அவரோட மியூசிக் பக்கபலமா இருந்துச்சு அப்படிங்கிறதாங்க உண்மை. இரண்டாவது பிளஸ் கேட்டீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்தோட ஸ்கிரீன் பிளேங்க. ஒரு சிம்பிளான நாட்டை எடுத்துட்டு உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை அங்கங்க பிளேஸ் பண்ணியிருந்தாரு. கிரிஞ்ச் இல்லாத லவ் எமோஷன் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜா உருவாக்கி இருக்காருங்க இந்த டிராகன் திரைப்படத்தை. கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு யூனிக்கான ஃப்ரெஷ்ஷான டைரக்டர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. நெக்ஸ்ட் பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன்ங்க. நீங்க லவ் டுடேல எந்த மாதிரி ஒரு பிரதீப் ரங்கநாதனை பாத்தீங்களோ அதே மாதிரி கேரக்டர்ல தாங்க இந்த படத்துலயும் வர்றாரு. ஆட்டிடியூட் மேனரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லவ் டுடேவே ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி இவரோட லுக்கும் பாக்குறதுக்கு தனுஷ் அவர்களோட ரிசம்பிளன்ஸ் ஆயிருக்கிறங்காட்டிக்கு நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களை பார்த்த மாதிரியே இருக்கு. ஓவராலா ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. படத்தை ஹோல்ட் பண்றாரு. கண்டிப்பா தமிழ் சினிமால இவர் ஒரு ரவுண்ட் வருவார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரி இந்த படத்துல வர ஆக்ட்ரஸ் காயா துலகர். இந்த படம் தான் இவங்களோட முதல் படம். இப்ப எக்கச்சக்கமான படங்கள் வேற சைன் பண்ணிருக்காங்க. படத்துல இவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஒரு புதுமுகம் நடிக்கிற மாதிரியே இல்லைங்க. பாக்குறதுக்கு இந்த மமிதா பைஜு மாதிரியே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு ஸ்கிரீன்ல. அதே மாதிரி பிரேமம் அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு சில எமோஷன் சீன் எல்லாம் ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் KS ரவிக்குமார் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து போறாங்க. அவங்களுக்கு பெரிய அளவு கதாபாத்திரம் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்கோப் இருக்கிற கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்கினோட கேரக்டருங்க. செகண்ட் ஹாஃப்ல அவர் வர சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விசில் பறக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் இந்த டிவைடர் கட்ட 2 சீன் வருங்க. அந்த 2 சீனுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் மூவ்மெண்ட் தான் சொல்லுவேன். விஜய் சித்து மற்றும் அர்ஷத் கான் வர போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் சித்து விட அர்ஷத் கானுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது படத்துல. இது வரைக்கும் மரியம் ஜார்ஜா ஒரு அப்பா கேரக்டர் நம்ம பார்த்ததே இல்லைங்க. பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா மரியம் ஜார்ஜ் நடிச்சிருக்காரு. ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் பேசுற ஒரு சில டயலாக்ஸை பார்க்கும்போது அவங்க அப்பாக்களை ஞாபகப்படுத்துறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏஜிஎஸ்க்கு மீண்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த டிராகன் திரைப்படம். கண்டிப்பா இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு இந்த 3 பேரும் தான் மிக முக்கியமான காரணம். இன்னொன்று இந்த டிராகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா டான் 2 அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சோ கம்பேர் பண்ணாதீங்க. எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த படத்துக்கு போங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண அதிக சான்ஸ் இருக்குதுங்க. ஓவராலா இந்த டிராகன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில சீனை உங்களால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் நிறைய சீனை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் ஸ்கிரீன் பிளேவா அமைச்சிருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்கல இருந்து எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோஸும் இருக்கு. அது படத்துல பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஓவராலா இந்த திரைப்படம் எல்லா தரப்பினரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. மறக்காம தியேட்டர்ல விசிட் பண்ணி பாருங்க. கதை பெரிய அளவு ரிவீல் பண்ணல நினைக்கிறேன். மறக்காம என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ் மற்றும் செலிபிரிட்டிஸ் அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும்.